ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிதா. சுவையான தமிழ் சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போனால், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து தேங்காய் பால் ஊற்றி நம்ம சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சோம்பு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா சிக்கன் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன், போட்டுக்கலாம். போட்டு உப்பு போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம தேவையான மசாலா என்ன எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, இது மட்டும் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. நம்ம வந்து ஆல்ரெடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறோம். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்கணும். அதுவும் ஓரளவு கொதிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் சீரகமும் மிளகும் பொடி பண்ணி வச்சுருக்குறோம். அது போட்டு கருவேப்பிலை போட்டு குழம்பு ஓரளவுக்கு சுண்டி வரும். சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு நம்ம அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட் சைடில் நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதை பண்ணினீங்கன்னா வீட்டில் இனிமேல் நீங்கள் இதே தான் பண்ணுவீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.